இன்னைக்கு பெண்கள் வந்து தெருவில் நடமாட முடியல, பெண் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல. ஏன்னா மது, போதை பொருள். பசங்களை இளைஞர்களும் பாதுகாப்பு இல்லை. ஏன்னா காலேஜ் காமிச்சா பசங்க என்ன கெட்ட பழக்கத்தை கத்துட்டு வருவாங்களோன்னு பெத்தவங்களுக்கு ஒரு பயம். பொண்ணுங்களை ஸ்கூலுக்கு காமிச்சா இன்னைக்கு வீட்டுக்கு வருமானே ஒரு பயம். எதனால? எல்லாம் இந்த போதை பொருள், கஞ்சாவை போட்டுட்டு என்ன பண்றாங்கன்னே தெரியாம கொலை, கொள்ளை, கற்பழிப்பு எல்லாமே நடக்குது. குழந்தை 5 வயசு குழந்தைய வீட்டு வெளியே விளையாட விட முடியல. எதனால? எல்லாமே போதை பொருள். இதை அரசாங்கமும் தடுக்கல. அதனால அண்ணன் கிட்ட நான் வேண்டுகோள் வைக்கிறேன். அண்ணன் வந்து ஆட்சிக்கு வந்து பெண்களுக்கு ஃபர்ஸ்ட் பாதுகாப்பை கொடுக்கணும்னு சொல்லி அண்ணன் கிட்ட நான் வேண்டுதல் வைக்கிறேன். மது, எதனால நான் இங்க வந்தேன், இவரை பார்க்கறேன்னு ஏன் வந்தேன்? முதல் நாள் முதல் கையெழுத்து மது விலக்குன்னு சொன்னதுனால அதனால நான் பார்க்க வந்தேன். ஏன் என் தெருவில் பார்க்குற, ஊரில் பார்க்குற எத்தனை குடும்பம் வந்து சீர்கெட்டு அழியுது. அதனால நான் வந்து அன்புமணி அண்ணனை பார்த்து இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பா இவர்கிட்ட சொல்லணும்னு வந்தேன். அதுவரை சொல்லிட்டேன். அண்ணா, நீங்க ஆட்சிக்கு வந்து பெண்களுக்கு ஃபர்ஸ்ட் பாதுகாப்பு கொடுக்கணும். இளைஞர்களை இந்த போதை பொருள்ல இருந்து மீட்டெடுக்கணும். அண்ணா, கண்டிப்பா நீங்க அடுத்த வருஷம் ஆட்சிக்கு வரணும்.